பேர் ஸ்ரீமதி. நாங்கள் மாதனூர்லேருந்து வரோங்க. என் பொண்ணு வர்ஷிகா மாதனூரில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 5வது படிக்கிறா. பாப்பா போன 2வது நாளே வந்து பாப்பா காலையில் கிளாஸில் டவுட் கேட்டிருக்கா. மேடம் வந்து ஃபோனில் பார்த்துட்டு இருந்ததுனால நீ என்ன டவுட் கேட்குறான்ட்டு பாப்பாவை வந்து ஓங்கி அடிச்சிட்ருக்காங்க. முதல் தகாத வார்த்தையில் பேசி உட்கார சொல்லியிருக்காங்க. அப்புறம் இருந்த இடத்துலேருந்தே கேள்வி கேட்டான்னு சொல்லி ஓங்கி அடிச்சதில் கை வளையல் வந்து பாப்பா தலைமையில் பட்டு அடி அதிகமாகிடுச்சு. அப்போவே பாப்பாவுக்கு ரொம்ப கேர் ஆகிடுச்சு, வலி வந்து மயக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பாப்பாவுக்கு சத்தமாக படிக்க சொல்லியிருக்காங்க. சத்தமாக படிக்கிறா அப்படின்ட்டு ஸ்லோவாக படி அப்படின்னு பக்கத்தில் இருந்த பொண்ணை வச்சு ஓங்கி கொட்டி வச்சுருக்காங்க. அப்பவும் பாப்பாவுக்கு ரொம்ப மயக்கமாகி ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. அவளுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் 1 வருஷமாக. தலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு கேரளா அங்கே எக்மோரில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஆம்பூர் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், எதுவும் செட் ஆகாமல் அப்புறம் கேரளாவில் இருக்கிற ஜாகிர் ஹுசேன்ன்ற டாக்டர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ மறுபடியும் அவங்க அடித்து தலை வீக்கமாகி அவளை நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்கோம். அங்கே இது சம்மந்தமாக நாங்கள் ஹெச்எம் சார்கிட்ட பேசும்போது அவர் வந்து நீங்கள் அது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த ஜாய் பிரேமான்ற டீச்சர் மேலே எடுக்கவே இல்லை. சம்பவம் நடந்தது வந்து 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாததுனால நாங்கள் 8ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்ருந்தோம். இது விஷயமாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல அவங்க. அது ஹெச்எம் என்னன்றாரு, நீங்கள் எதுக்கு வீணாக இது பண்ணுறீங்க, கொடுக்குறத வாங்கிட்டு போங்க, நான் கேஸ் கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும், என்ன மிஞ்சி போனால் ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஹெச்எம் சார் பேசுகிறாரு. என்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்க? கொடுக்கறத வாங்கிட்டு போங்க, பணம் காம்ப்ரமைஸ்க்கு கொடுக்குறோம், நாங்கள் ஒரு 5-10 கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு ஊர் தலைவர் மூலமாலாம் கொஞ்சம் எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணீங்க? அதனால் நாங்கள் வந்து கலெக்டர்கிட்டையும் டிஓ கிட்டையும் மனு கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் சார். நாங்கள் இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தீங்களா? அவர் என்ன சொன்னார்? கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், அது சம்மந்தமாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் பொண்ணுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிங்களா? ஸ்கூலில் எல்லாருக்குமே தெரியும், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு ஹெச்எம் சார் மற்ற கிளாஸ் டீச்சர்ஸுங்க. வர்ஷிகா என்ன படிக்கிறாங்க? 5வது படிக்கிறா. எல்லாருக்குமே தெரியும், எல்லா டீச்சர்ஸுமே ப்ரேவெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 5வது டீச்சரும் இப்போ இருக்கிற அந்த ஜேக்கப் செல்லையான்ற ஹெச்எம் சாரும் அவங்க 2 பேர் மட்டும் இப்போது இந்த பாப்பா பற்றின எந்த கேரிங்குமே இல்லாமல் இருக்கிறாங்க. அது தெரிஞ்சுமே அவளை அடித்தோம். அதே ஸ்பாட்லேயும் ஹெச்எம் சாரும் இருந்திருக்கிறாரு. ஆனால் ஏன் பாப்பா அடிக்கிறீங்க என்ன ஏதுன்ற எந்த கேள்வியுமே அவங்க கேட்கவே இல்லை. ஒரு சாரும். டீச்சர் பேர் என்ன?